குர்ஆன் சொல்லுகின்றது, "குலிகல் இன்சானு தஈஃபா", மனிதன் பலகீனமாக இருக்கிறான். ஆகவே உலகத்தில் எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் அவர்கள் எழுதிய புத்தகங்களிலே ஏதாவது ஒரு குறை இருக்கும். மனிதன் என்பவன் மறதியாக கூடியவன், நோய்வாய்ப்படக்கூடியவன், மரணிக்கக்கூடியவன், பக்க சார்பு எடுக்கக்கூடியவன், உணர்வுகளுக்கு கட்டுப்படக்கூடியவன். இப்படியான ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி தகைமையோடு இருந்தாலும் அவன் எழுதியதிலே ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆகவே நாங்கள் முதலாவது வஹீனுடைய கல்வியை கற்றுவிட்டு மனிதர்கள் எழுதிய அறிவுகளை படிக்கும் பொழுது அந்த படிப்புகளில் இருக்கின்ற குறைகள் நிறைகள் எங்களுக்கு தென்படும். மாற்றமாக வஹீனுடைய கல்வியை புறக்கணித்து விட்டு வேறு கல்விகளை மட்டும் கற்றுவிட்டு அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த வஹீனுடைய கல்வியிலே குறை பார்க்க தொடங்கினால் எங்களது சரியான பாதையிலே இருந்து நாங்கள் தூரமாகி விடுவோம். ஆகவே அல்லாஹ் ரசூல் சொன்னது என்ன என்பதை ஒவ்வொரு விடயத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, மல் இல்ம், அறிவு என்றால் என்ன என்று. அப்பொழுது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல் இல்மு மா கால அல்லாஹ் வ கால ரசூலுல்லாஹ் வ மா அதாஹுமா வசாவிசு ஷைத்தானி. இல்ம் என்பது அல்லாஹ் சொன்னவைகளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகளும், இது ரெண்டுக்கும் ஒத்து வராத அத்தனையும் ஷைத்தானுடைய வஸ்வாசுகள் என்று சொன்னார்கள்.